எங்க தாய் மாமா பையன். தாய் மாமா பையன். ஓகே. இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. லவ் ஆகி கல்யாணம் பண்ணிருக்கவங்களும் வந்திருக்காங்க. ஆனா எங்களோட ஸ்டோரி வந்து அப்படி இருக்காது. நாங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கிறோம். இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருக்கிறோம். இனிமேலும் நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்க போறோம். 2 பேருக்குமே ஒரே ஊர் தான், ஒரே தெருவு. வீடு வந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் அவன் கூடயே தான் வளர்ந்தேன். ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க உங்க மாமா பையன் தானே, கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொல்லிடுவோம், அவனும் சொல்லுவான் நானும் சொல்லுவேன். நானும் ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், என்னன்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், நாங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான், கடைசி வரைக்கும் நாங்க ஃப்ரெண்டா தான் இருப்போம் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன். அவனும் உறுதியா தான் சொல்லுவான். அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ் போடுறதா இருந்தாலும் சரி, போட்டுட்டு அவங்ககிட்ட போய் காட்டுவேன், நல்லா இருக்காடான்னு. அவன் சொல்லுவான், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னுவான், இல்ல இது வேணாம் இது போட்டுக்கோ அப்படிங்கறதையும் அவன் சொல்லுவான். அவனும் போட்டு வந்து காட்டுவான். சின்ன வயசுல இருந்து கிராம சைட்ல வந்து ஆண்கள் பெண்கள் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி கிடையாது. அவங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி. இப்ப எனக்கு 22 வயசு ஆகுது, அவனுக்கு 22 வயசு தான், ஒரே ஏஜ் தான். இப்ப கூட அவன் பக்கத்திலே தான் படுத்திருப்பேன். அவனும் என் பக்கத்துல படுத்திருப்பேன். எங்க வீட்டுல யாருமே எதுவும் நினைக்க மாட்டாங்க, அவங்க வீட்லயும் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு அம்மா கிட்ட ஒரு பொண்ணு எப்படி ஷேர் பண்ணுவா, அதை ஷேர் பண்ணக்கூடாத விஷயத்த கூட நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நார்மலா இருக்கு சரி, என்னோட இன்னஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட அவன் எடுத்துட்டு வந்து கூட தந்திருக்கான். யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, கிராம சைட்ல முக்கியமா செய்யவே மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயம்லாம் அவன் பண்ணியிருக்கான். இப்போ உங்க வீட்டு சைட்ல வந்து நீங்க என்ன திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா, இல்ல அவங்க அதை பத்தி பேச்சு எடுக்கிறது இல்லையா? இல்ல சொல்லிப்பாங்க, விளையாட்டுக்கு சொல்றாங்களா அது உண்மைக்கு சொல்றாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா சொல்லுவாங்க, ஒரு பேச்சு போடுவாங்க இந்த மாதிரி. இப்பவும் போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எங்களோட விருப்பம் தான் முக்கியமா இருக்கு.